ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தா உன் கோவில் முன்னே பூக்கடைய போட்டேனே பூவெல்லாம் விற்கணுமே. ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தா உன் கோவில் முன்னே பூக்கடைய போட்டேனே பூ நல்லா விற்கணுமே. ஏக்கா ஏக்கா பூ வாங்கிக்கங்க, ஏக்கா பூ வாங்கிக்கங்க. ஏக்கா வெள்ளிக்கிழமை பாத்தீங்களாக்கா, தலையில பூ இல்லாம கோயிலுக்கு போதீங்கக்கா, பூ வாங்கிக்கங்கக்கா, பூ வாங்கிக்கங்க. ஆத்தாவுக்கு மாலை வாங்கிட்டு போங்கக்கா, இன்னைக்கு நல்லதே நடக்கும். ஏம்மா பொண்ணு பூ வாங்கிக்கமா, வெள்ளிக்கிழமைமா தலை நிறைய பூ வச்சுட்டு போய் வேண்டிக்கிட்டேன்னா நினைச்சதுல நடக்குமா, பூ வாங்கிக்க. ஏ ஆச்சி பூ வாங்கிக்கங்க ஆச்சி, கொண்டை மட்டும் இத்த பெருசா போட்டா பத்துமா, அதுல கொஞ்சம் மல்லிகை பூ சுத்தினா தானே அந்த கொண்டைக்கே அழகு, வாங்க ஆச்சி. ஏ பாப்பா பாப்பா, ரெட்டை குடும்பியில கொஞ்சம் பூ வாங்கி வைக்க சொல்லு பாப்பா, பூ வேணும் நம்மகிட்ட கேட்ட அளவு. அண்ணே வாங்கண்ணே, பூ வாங்கிட்டு போங்கண்ணே. பொண்டாடிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும் போதுமா, எம்மா சொல்லுமா உன் புருஷனை பூ வாங்கி தர சொல்லி. பூ வச்சுட்டு போனா தானே உனக்கு ஒரு அழகு, உன் புருஷனுக்கு ஒரு மதிப்பு. எப்பப்பா ஒரு முளை மல்லிகை பூ விற்கிறதுக்கு என்ன புழுக வேண்டியது இருக்கு. வெள்ளிக்கிழமை அதுமா கோயில் முன்ன பூக்கடைய போட்டாச்சு, எப்படியாவது என்ன மாதிரி சொல்லி ஏமாத்தி இவளுக்கெல்லாம் மல்லிப்பூ வாங்கி வைக்க சொல்லிடணும். வெள்ளிக்கிழமை பூ வேணுமான்னு கேட்டா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு வாரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பூ வித்துடலாம். அம்மி 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 மிதித்து புருஷனையும் சேர்த்து மிதிச்சு ஒரு மருமகள் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உன்னை மாமியாரு சொல்லி முடியும். பூ வேணுமா பூவு? பூ எதுக்கு, நான் எப்பவுமே இப்படி ஃப்ரீ ஹேரா தான் இருப்பேன். தலை விரிச்சு தலைவிரி குளமா அலையிறது பேரு ஃப்ரீ ஹேரா? இதெல்லாம் ஃபேஷன். பூ கடைக்காரிக்கு அது என்ன தெரிய போகுது. உன் விரிச்சு போட்ட தலையில ஒரு கேர்பினை வச்சு 2 மேல பூவை வாங்கி குத்திப்பாரு, பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி ஆட்டம் இருக்கும். ஓ அப்படியா? இந்த மூஞ்ச எப்படி பார்த்தாலும் பண்ணி போட்ட 10வது குட்டி மாதிரி இருக்கு. பூ வாங்கிக்கமா, அதுக்கப்புறம் பாரு உன் அழகு கூடிக்கிட்டே போகும். பூவே எந்தன் கூந்தலில் உன்னை நான் சூடிட என்ன விலை நீ என்னிடம் கேட்பாயோ. பூவ 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 பூவே பூவ 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 பூவே கூவ 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 லூசு 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 லூசு. ஒய் பூக்காரி, என்ன பார்த்து இப்படி சொல்ற? பின்ன என்ன லூசு, பூ வைக்கிறவன் நான், பூ என்ன விலைன்னு என்கிட்ட தானே கேட்கணும். அந்த பூ கிட்ட போய் கேட்டா பூவா பதில் சொல்ல போகுது? ஹீரோயின்ஸ் எல்லாருமே பூக்கிட்ட தான் பேசுவாங்க, அதான் நானும் பூக்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். பூ கிட்ட பேசணும்னா அழகியா இருக்கணும், உன்ன மாதிரி கிளவியா இருக்க கூடாது. ஓகே ஓகே, ஒரு முழம் மல்லிகைப்பூ என்ன ரேட்டு? எல்லாம் வாங்குற ரேட்டு தான், உனக்கு எத்தனை முளை வேணும்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறமா ரேட்டை பேசிக்கலாம். நீங்க முதல்ல ரேட்ட சொல்லுங்க. மல்லிகைப்பூ 100 ரூபாய், கனகாம்பரம் 50 ரூபாய். உனக்கு என்ன பூ வேணும்? பரவாயில்லையே, ரேட் எல்லாம் நல்ல சௌரியமா இருக்கு. ஒரு பந்து பூவு 100 ரூபாயா? எம்மா என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஒரு முளம் பூ 100 ரூபாய்மா. என்னது, ஒரு முழம் பூ 100 ரூபாயா? என்னது இது, அநியாயமால இருக்கு. நேத்து ஒரு முழம் 20 ரூபாய்க்கு தானே தந்தீங்க? ஆமா, நேத்து 20 ரூபா தான். ஏன் முந்தானத்து ஒரு முளம் 10 ரூபா தான். ஆனா இன்னைக்கு ஒரு முளம் 100 ரூபாய். அதுவும் நாளை கழிச்சு ஒரு முளம் 200 ரூபாய். என்னது இது, இப்படி ரேட் மாறி மாறி போனா நாங்க எப்படி பூ வாங்குறது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாம நல்ல முகூர்த்த நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே கூட. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ஃபெஸ்டிவல் டேனா பூ ரேட்டு சும்மா எகுரும். ஆமா அது சரி, ஞாயிற்றுக்கிழமை எப்படி 200 ரூபாய்னு இப்பவே சொல்றீங்க? ஒரு பூ கடைக்காரிக்கு தெரியாதா பூ எப்ப ரேட்டு கூடும் குறையும்னு? இன்னைக்கு அது ஒரு சில கோயில்ல தான் திருவிழா இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. புதுமனை புகுவிழா, சடங்கு வீடு, காது குத்து விழா, கட்டிட திறப்பு விழா, கல்யாண வீடு, அப்படி இப்படின்னு சொல்லி 1008 ஃபங்க்ஷன் இந்த மாசத்துல ஒரே ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு. அதனால எல்லாரும் அன்னைக்குதான் வைப்பாங்க. பூ வாங்காம எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்த முடியாது. அதனால ரேட்டு 200 ரூபாய்மா. ஒரு முழம் பூ 200 ரூபாய். மொத்தமா வாங்கும் போதுதான் தெரியும். சரி, இப்போ உனக்கு எத்தனை முழம் பூ வேணும் அதை மட்டும் சொல்லு. நானே ஓசியில கிடைக்கக்கூடிய புளியோதரைக்கும் பொங்கலுக்கும் கோயிலுக்கு வந்தவா, 100 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்குறனாக்கு. அடியே குலகத்திரிக்கா, பூ கேட்டலடி, ஏன் டீ பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? ஐயோ, மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. பொங்கலும் புளியோதரையும் கொடுத்துருப்பாங்களே. ஆட குட்டி பிசாசே, புளியோதரை தங்கி வந்த குரூப்பா நீயே, வாங்கிட்ட போய் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே. வாடி சீக்கிரம் வாட்டி, பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உங்களாலதான்க்கா லேட்டு. பாருங்க பூஜை எல்லாம் முடிஞ்சிரும் போல. ஏக்கா ஏக்கா வாங்கக்கா, பூ வாங்கிக்கங்கக்கா, பூ வாங்கிக்கங்கக்கா. ச்சே, கோயில் பக்கம் வந்தாலே இந்த பூக்காரிங்க தொல்லை தாங்க முடியலடி. பூக்காரி மட்டுமாக்கா, உள்ள போகும்போது பூக்காரி தொல்லை, வரும்போது பிச்சைக்காரி தொல்லை. ஏக்கா வெள்ளிக்கிழமை அதுமா விருந்தலையோட கோயிலுக்குள்ள போவாதீங்கக்கா, பூ வாங்கிக்கங்கக்கா, பூ வாங்கிக்கங்க. என்னடி இந்த பூக்காரி ரொம்ப சென்டிமெண்டா பேசுற? ஆமாக்கா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாத்தீங்களா, நான் கூட தலையில ஒரு பூ வச்சிருக்கேன், நீங்க தான் வைக்கவே இல்ல. ஏன்டி ஒத்த ரோசா, நீ வெள்ளிக்கிழமை மட்டுமா தலையில ஒத்த ரோசா வச்சிருக்க? டெய்லியும் தான் வச்சிருக்க. ஏக்கா மண்ட சைஸுக்கு கொண்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதுல கொஞ்சம் பூ இருக்கணும்க்கா.
பூ வேணுமாக்கா? பூ வேணுமா? ஐயா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நீ இப்படி பூ வேணுமான்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? வேண்டாம் சொல்ல முடியும்? ஓஹோய், அப்படி வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கல்ல கோயில்ல வச்சு, அதனாலதான் நாங்க வேணுமா வேணுமான்னு திரும்ப திரும்ப கேக்குறோம். எக்கா வேணுமான்னு கேக்குறாக்கா, பேசாம வாங்கிருங்கக்கா. ஏக்கா இன்னைக்கு நல்ல நாளுக்கா, நல்ல முகூர்த்த நாள், அம்மனுக்கு உகந்த நாள், ஆடி வெள்ளிக்கிழமையா இருக்கு. பூ வாங்கி வைங்கக்கா, உங்க தலையில எப்பவும் வாடாம இருக்கும்க்கா. பூ வைங்கக்கா. சுமங்கலி பொண்ணுங்க தலையில ஒரு முளமாவது பூ வச்சுக்கணும்க்கா. பரவாயில்லையே, நல்லா தான் பேசுறமா நீ. அப்படிதாங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, உங்ககிட்ட என்ன பூலாம் இருக்கு? என்கிட்ட மல்லிப்பூ இருக்குது, பிச்சி பூ இருக்குது, செவ்வந்தி பூ இருக்குது, சாமந்தி பூ இருக்குது, கனகாமர பூ இருக்குது, ஏன் டில்லிக்கெட்டு பூ இருக்குது, என்னென்ன பூ வேணுமோ எல்லா பூவும் இருக்குதுக்கா. மறிக்கொழுந்து மல்லிகைப்பூவும் சேர்த்து வச்சு கெட்டினா சும்மா மனம் ஆளையே தூக்கும். மறிக்கொழுந்து அட மல்லிகைப்பூவே கொண்டையில வச்சு பாரு மணக்குமப்பா பக்கத்து வீட்டுக்கும். ஐயா பக்கத்து வீட்டுக்காரி வேணா அவ காசு கொடுத்து பூ வாங்குவா. ஏன் பூ ஏன் அவ வீட்டு வரைக்கும் மணக்கணும்? என் வீட்டுல மணத்தா போதும். அதானே பார்த்தேன், வயிற்றுச்சு பிடிச்சவங்க பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கிறதா இருந்தா எவ காசு கொடுத்து வாங்குவா? எக்கா நேத்து இப்படிதாங்க ஒரு பூக்காரி வித்தான்னு பூ வாங்கிட்டேங்கா, கொஞ்ச நேரத்துல வாடி போச்சுக்கா. மல்லி பூ வச்சி வச்சி வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து போகுது. மச்சான் எப்போ வர போற, நீ எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. ஏன் மல்லி பூ வச்சி வச்சி வாடுது? ஏக்கா இப்ப என்ன, உங்களுக்கு பூ வாடாம இருக்கணும், அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த மல்லிகைப்பூ வச்சீங்கன்னா தலையில பூ வாடிடும். ஆனா வாடாமல்லின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சீங்கன்னா அந்த பூ வாடவே வாடாதுக்கா. பரவாயில்லையே, இது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா மல்லிப்பூ அளவுக்கு மணக்காதுல்ல. அது சரி, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை வேணா சொல்லட்டுமா? பரவாயில்லையே, பூக்காரியே இப்படி டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. குடி பூ வாடவே கூடாதுன்னா இப்பதான் நிறைய பிளாஸ்டிக் பூ இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் பூவை வாங்கி தலையில வச்சுக்கோங்க. பாத்தியாக்கா இந்த பூக்காரிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு. எம்மா எப்படிமா பிளாஸ்டிக் பூ அப்ப மணக்கும்? ஏமா வயத்தறிச்சல கிளப்பிக்கிட்டு அதுல ஒரு மல்லிகைப்பூ செண்டை வாங்கி அடிச்சு விட்டுக்கமா, சும்மா தக்க தக்கன்னு மணக்கும். பரவாயில்லட்டி, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போறோம், பிளாஸ்டிக் பூ வாங்குறோம், மல்லிகைப்பூ செண்டை வாங்குறோம், அடிக்கிறோம். ஐயோ அக்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க, வயத்தறிச்சல்ல பூ வாங்கிக்கா. பின்ன என்னம்மா, எங்களை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? பிளாஸ்டிக் பூ வாங்கி வைக்கிற மாதிரியே தெரியுது. எப்பவும் மல்லிகைப்பூ தான் வைப்பேன். குடுமா, ஒரு முளை மல்லிகைப்பூ என்ன ரேட்டு? மல்லிகைப்பூ ஒரு முளம் 100 ரூபாக்கா. பிச்சி பூ ஒரு முளை என்ன ரேட்டு? பிச்சிப்பூ ஒரு முளம் 80 ரூபா. அப்புறம் கனகாம்பரம்? கனகாம்பரம் ஒரு முளம் 50 ரூபா. இந்த டெல்லிக்கெட்டு பூ இருக்குல்ல, அது எவ்வளவு? அது கூட ஒரு முளம் 30 ரூபா. ஃப்ரெஷ்ஷா இருக்க பூவை தலையில வச்சுட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வரும் முன்னாடி காஞ்சி கதகதன்னு போயிருது. இதுக்கு நம்ம இந்த ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குக்கா. என்னதான் ஆயிரக்கணக்கா ரூபா கொடுத்து ஒரு சேலையை வாங்கினாலும், பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி மூஞ்சில பிரஸ் வச்சு மேக்கப் போட்டாலும், ஒரு முளம் பூவை வைக்கிற மாதிரி முகத்துக்கு அழகு எதுலையுமே கிடைக்காது. அது என்னம்போ உண்மைதான், பூ வச்சாதான் பொண்ணுக்கு அழகு. சும்மாவா சொன்னாங்க பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வையின்னு? பாத்தீங்களா, என் டைலாக் எல்லாம் நீங்களே சொல்லிடுறீங்க, எனக்கு வேலையும் மிச்சமா போகுது. வாங்கக்கா, 100 ரூபாய் இருந்தா என்ன, முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை, தலை நிறைய பூ வச்சுட்டு போனா அப்படியே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்காது. இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறியே, நீ ஒரு முளம் பூ வைக்க கூடாது? பணக்காரன் குடியேற உழைப்பாளி வீடு கட்டுறானே, கல்லாலே ஹோய் மண்ணாலே ஹோய், ஆனாலும் அவன் இருக்க வீடு இல்லை யாரு கேக்குறா ஹோய், குத்தந்தானே சொன்னாலேதான் பல பேரு தான் உடுத்த நெசவாளி வேட்டி செய்யறானே, கையாலே ஹோய் கையாலே ஹோய், ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்லை யாரு கேக்குறா ஹோய், குத்தந்தானே சொன்னாலேதான். பாக்கத்தான் பூக்காரி என்னமா தத்துவம் பேசுற பாரு. கொத்தனார் வீடு கட்டுறவனுக்கு சொந்த வீடு இல்லையா, நெசவாளி வேட்டி செய்யறவனுக்கு உடுத்த சொந்த வேட்டி இல்லையா. பாத்தியாட்டி எவ்வளவு தத்துவம் பேசுறான்னு. என்ன ரணிகா இப்படி மக்கு மண்டையா இருக்கீங்க? இந்த பூக்காரி பாட்டு இல்ல, இது நம்ம தலைவர் அன்னைக்கே பாடிட்டாரு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா கடஹோய்யா. அப்ப இவ இத காப்பி பண்ணி தான் சொன்னாளா? ஏக்கா தத்துவம் சொல்றதுக்கு நான் என்ன போதி மரத்தடியிலே உட்காந்துட்டு இருக்கேன், பூக்கடையில தானே இருக்கேன். அப்படி இப்படிமா ஏதாவது அடிச்சு விட்டு வியாபாரத்தை பார்க்கலாம்னா இவளுக்கு வாங்கவே மாட்டாளுக்கு போல. பூக்காரி ஏ பூக்காரி உன் பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு, எண்ணிக்கை குறையாமல் நீ எல்லா பூவையும் ஒரு முறை கிள்ளிவிடு. அடி செருப்பால எவ பூ வேணா வாங்கிட்டு போ, எல்லா பூவையும் எண்ணிக்கிட்டு இருக்கு நான் என்ன லூசா? அது மட்டும் இல்லாம எல்லா பூவையும் கிள்ளி வேற வைக்க சொல்ற, பூவை தொட்டாலே கசங்கி போடும், இதுல கிள்ளி வச்சா எவ வாங்குவா? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. யாருடி உன் புருஷனா? அவன் மல்லிகை பூ பார்த்து மயங்குவான், உன் பக்கத்து வீட்டு மல்லிகாவை பார்த்து மயங்குவான். ஆமா ஏன்டி இப்படி தலையில முக்காடு போட்டுக்கிட்டு இருக்க?
அதானே கோயில் கரவை நல்லா தலை குளிச்சுட்டு தலை விரிச்சு போட்டு வரலாம்ல. இப்படிதான்க்கா 2 வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரும்போது நல்லா தலைக்கு குளிச்சுட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு வந்தேங்க்கா. பார்க்கறதுக்கே ஹீரோயின் ஆட்டம் இருந்துச்சு. ஆனா இந்த பூக்காரி என்ன சொன்னா, இப்படி வெள்ளிக்கிழமை அதுமா வெறுந்தலையோட தலைவிரி கோலமா கோயிலுக்குள்ள போறியே, 1 முழம் பூ வாங்கிக்கேன்னு சொன்னா. சரின்னு வாங்கிட்டு போனேன். சரியா தானே சொல்லியிருக்கேன். சரி, அப்புறம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு வந்தா தானே வாங்க சொல்றான்னு சொல்லிட்டு நல்ல சடையெல்லாம் பின்னி போட்டு கோயிலுக்குள்ள போனா, இவ்வளோ நீல முடிய வச்சுக்கிட்டு 1 முழம் பூ கூட இல்லாமலா கோயிலுக்குள்ள போற, வெள்ளிக்கிழமை அதுமா பூவை வாங்கி வச்சுக்கேன்னா. சரின்னு சொல்லிட்டு 1 முழம் பூவை வாங்கி வச்சுட்டேன். இப்பவும் சரியா தானே சொல்லியிருக்கேன். ஆமாண்டி, பின்ன என்ன இன்னைக்கு எதுக்கு தலையில முக்காட போட்டு வந்திருக்க? முடிய விரிச்சு போட்டா விரிச்சு கிடக்க முடியல பூ வையின்றா, பின்னி போட்டா பின்னி கிடக்க முடியல பூ வையின்றா. அதான் பார்த்தேன், முடியவ கண்ணுல காட்டவே கூடாதுன்ட்டு பேசாம முக்காடத்துக்கு தலையில போட்டேன்க்கா. இது நல்ல ஐடியாவா இருக்குடி. இதை விட ஒரு சூப்பர் ஐடியா என்கிட்ட இருக்கு, நான் சொல்லட்டுமா? அப்படி மட்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பூ வேணுமா நான் கேட்கவே மாட்டேன். என்ன ஐடியா சொல்லு. ஆமா ஆமா, இந்த பூக்காரி தொல்லை தாங்க முடியல, நீயே ஒரு ஐடியா கூட. நீ ஒரு பூக்காரி, இப்படி இல்லாம ஐடியா கொடுப்ப? உங்களுக்கு என்ன, எங்களை மாதிரி பூக்காரி உங்களை பார்த்து பூ வேணுமான்னு கேட்கக்கூடாது, அவ்வளவுதானே. இதை நான் ஒரு பொது சேவையா உங்களுக்கு சொல்றேனே வச்சுக்கோங்களேன். சொல்லுமா. முதல்ல கோயிலுக்குள்ள போங்க, அங்க போய் முடி காணிக்க கொடுக்கும் இடம் எதுன்னு கேளுங்க. கேட்டு உங்க தலையில இருக்க முடியெல்லாம் விரிச்சு போட்டு குனிஞ்சு மட்டும் உட்காருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. எம்மடியா, அங்க போய் உட்கார்ந்தா மொட்டை எடுத்து விட்டுருவாங்களே. ஆமா, உங்களை மொட்டை அடிக்க தான் சொல்றேன். 1 முழம் பூ வாங்கி தலையில வைக்க முடியல, இந்த முடி எதுக்கு உங்களுக்கு? அந்த முடியை மொட்டை அடின்றேன். பாத்தீங்களா ராணியக்கா, இந்த பூக்காரிக்கு இருக்க கொழுப்ப. இல்லடிமா, இப்படி 1 முழம் 100 ரூபான்னு சொன்னா நாங்க எப்படி வாங்குறது? அரை முழமா வாங்கணும். கொஞ்சம் ரேட்டை குறைச்சு கொடுக்கலாம்ல. 1/2 முழமா வச்சா பூ வச்ச மாதிரியே இருக்காது, 1 முழமா வச்சா தான் வச்ச மாதிரி இருக்கும். இப்ப என்ன, உனக்கு ரேட்டு கம்மி பண்ணி தரணும் அப்படித்தானே? இன்னைக்கு மட்டும் தான் கம்மி பண்ணுவேன், டெய்லி கம்மி பண்ணுன்னு சொன்னா உன் முடியை தான் கட் பண்ணுவேன். இப்ப மட்டும் இவ்வளவு நேரம் பேசினதுக்கே ஆளுக்கு 1 முழம் பூ வாங்காம இருங்க. அப்புறம் பாருங்க, பூவை கட்டி தொங்க விடுறதுக்கு பதிலா உங்களை எல்லாத்தையும் தலையில கட்டி தொங்க விட்டுருவேன். எம்மாடியோ, என்னடி இப்படி ரவுடி பொம்பளையாட்டம் பேசிக்கிட்டு இருக்க? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பானா எதிர்பார்க்க கூடாது. நான் கொஞ்சம் ரகடான கேர்ள். ராணியக்கா, இவ பூ நறுக்கிற கத்தியை வச்சு நம்ம முடிய நறுக்கினாலும் நறுக்கிடுவா. பெசாட்டு 1 முழம் பூ வாங்கிக்கிடுவோம். கோயில்ல உண்டியல் போடுறதுக்கே 5 ரூபா தாண்டி எடுத்துட்டு வந்தேன். இவன் என்னன்னா 100 ரூபாய்ல கேக்குறா. இப்ப என்ன உங்களுக்கு, கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணும் அவ்வளவுதானே. ஒரு 90 ரூபாய் தாங்க, 1 முழத்துக்கு போதும். இப்படி நியாயமா பேசு. ஓகே 1 முழம் பூத்தா 90 ரூபா தரோம். நியாயமாவது என்கிட்டயாவது. என்கிட்ட ரேட்டை குறைச்சு வாங்க முடியுமா? 1 முழம் பூ தானே கேட்டீங்க, 10 ரூபாய்க்கு இவ்வளவு பூவை குறைக்கணுமா? அவ்வளவு பூவை கட் பண்ணிட்டு தானே கொடுப்பேன். ஆமா, நான் தான் முக்காடு போட்டிருக்கேனே, இந்த பூ எப்படி வைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் முக்காடுக்கு மேலடியாவது நீ இந்த பூவை வச்சுதான் ஆகணும். குடுக்கறதான் குடுக்கற, எனக்கு ஒரு 2 முழமா கொடு. இந்தா வாங்கிக்க. எனக்கு 1 முழம் போதுமா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? உலக உருண்டையோட உங்க கொண்டதாங்க பெருசா இருக்கு. பேசாம 2 முழமா வாங்கி வச்சுக்கோங்க, பாக்குறதுக்கு சும்மா சூப்பரா இருக்கும். குடுமா. இப்பதான் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு மகாலட்சுமி ஆட்டம் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா? இதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு மங்குஸ்தான் மங்கி மாதிரி இருந்தீங்க. 1 முழம் பூக்காக என்னமா புழுகிறம்மா நீ? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப நாம பார்க்கலாம். காயத்ரி, தமிழ்ச்செல்வம், கௌஷி, சோபியா, ஷாமினி, ஓவிய பிரசாத், தீபக், சரத் சுரேஷ்குமார், ரோகிணி, மனோஜ் மோகன், சத்யா, சொர்ணம், மனோஜ் பூங்குயில், ராதிகா, அர்ஷியா, லெவினா, ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குட்டி பாப்பா. இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுல உங்க நேம் கண்டிப்பா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு கேலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலையில வைக்க மல்லிப்பூ பிடிக்குமான்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க ஒரு பாயா இருந்தீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு அல்லது அக்கா தங்கச்சிக்கு அம்மாவுக்கு இது வரைக்கும் மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.